நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பாக நடந்துட்டு வருது. இதில் 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 கட்ட தேர்தல் இருக்குது. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் 45 கோடி பேர் வாக்களித்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்திய தேர்தல் கமிஷன் பெருமிதமாக இதை சொல்லியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. அதன்படி இதுவரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 543 தொகுதிகளில் 23 மாநிலங்களை உள்ளடக்கிய 379 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடைஞ்சிடுச்சு. சூரத் தொகுதியில் ஜனதா வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். எஞ்சி இருக்கக்கூடிய 3 கட்டங்களுக்கான வாக்குப்பதிவுகள் வர 20ஆம் தேதி, 25ஆம் தேதி மற்றும் ஜூன் 1ஆம் தேதியில் நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையை தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்தியாவில் 97 கோடி வாக்காளர்கள் இருக்காங்களாம். இது உலக அளவில் வாக்காளர்கள் எண்ணிக்கையில் அதிகபட்சமாக பார்க்கப்படுது. அந்த 97 கோடி வாக்காளர்களில் இதுவரைக்கும் 45.10 கோடி பேர் வாக்களித்து இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சில நாடுகளின் மக்கள் தொகையை விட இந்தியாவில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் அப்படின்ட்டு இதை பெருமிதமாக பார்க்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 கட்ட தேர்தல்களிலும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வாக்குப்பதிவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் கமிஷனின் வேண்டுகோளின் பேரில் பல்வேறு நிறுவனங்கள், பிரபலங்கள் ஆகியோர் வாக்களிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆர்வமாக பங்கேற்றது மிகவும் மகிழ்ச்சியாக பார்க்கப்படுது அப்படின்ட்டு தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிறைய பேர் வாக்களிக்காமல் அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு, பிரபலங்கள் மூலமான விழிப்புணர்வு, மற்றபடி ஒரு சில நாட்டுப்புற கலைஞர்கள் மூலமாக ஒரு சில விழிப்புணர்வு, ஆங்காங்கே ஒரு சில பிரச்சாரங்கள் மூலியமாகவும் கூட விழிப்புணர்வுகளை சொல்லியிருந்தாங்க. அந்த விழிப்புணர்வுக்கு ஏற்றபடியே எல்லாரும் நடந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதை சந்தோஷமாகவும் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க, மீதி இருக்கக்கூடிய 3 கட்ட தேர்தல்களையும் தொடர்ந்து எல்லாருமே வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியமானதாக பார்க்கப்படுது. நாம் ஒருத்தர் ஓட்டு போட்டு நாட்டோட தலையெழுத்தை மாற்றவா போகிறோம் அப்படின்ட்டு மக்கள் யாரும் ஒதுங்கி இல்லாமல் அவங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக இந்தியாவை ஒரு மிகப்பெரிய நாடாகவும் மிகப்பெரிய வல்லரசு நாடாகவும் கொண்டு போக முடியும். வல்லவன் உங்களில் ஒருவன்